ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிருச்சு. மாநாடு வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி எந்த விதமான சின்ன சலம்பல் இல்லாம, சின்ன பிரச்சனை இல்லாம, ஒரு சிறு விபத்து இல்லாம எப்படிடா கலைஞ்சாங்க. 5 மணி வரைக்கும் கூட்டமே இல்ல, அப்படியே சீமான் கூட்டம் சரிஞ்சிருச்சு, சீமான் கூடாரம் காலி ஆயிருச்சு, மாவட்ட செயலாளர் விலகல், வட்ட செயலாளர் விலகல், கொட்ட செயலாளர் விலகல்னு சொல்லி செய்தி போட்டோம், அதனால போயிருச்சுன்னு காட்டிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. எங்கிருந்துடா வந்தாங்க? ஈசல் கூட்டம் மாதிரி இப்படி 6 மணிக்கு மேல திப்பு திப்பு திப்புன்னு வந்து லட்சக்கணக்கில் கூடிட்டாங்களே. எதிர்பார்க்காத விட பல மடங்கு கூட்டம் கூடி சொன்னேன். 10 பாட்டு ஜெலிசில வாங்கி உள்ள ஊத்திருக்காங்க. பல பேர் ஜெலிசிலா ஊத்திட்டு இருக்காங்க, புடுங்கி தள்ளிக்கிட்டு இருக்கான். பல பேருக்கு வயித்தால போயிட்டு இருக்கான் 3 நாள். இப்ப எனக்கெல்லாம் பல பேர் செய்வனு வச்சுட்டாங்க. ஐயோ இப்படி நடத்தி விட்டாங்களே, இப்படி நடத்தி விட்டாங்களே. இங்க பாருங்க சாட்டை திருமணம் பதாகையா இருக்கு, இங்க பாருங்க தேவா பதாகையா இருக்கு, இங்க பாருங்க ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பதாகையா இருக்கு. நாங்க சொந்த காசுல வைக்கிறோம். நாங்கள் எங்கள் கட்சி மாநாடு எங்கள் சொந்த காசில் பண்ணுறோம். ஏன் வருமானத்தை 2 மாதம் வருமானத்தை உள்ளெடுத்து போட்டிருக்கேன். நான் ஃப்ளெக்ஸ் வைக்கிறேன், ஏன் சொந்த காசில் வைக்கிறேன். உங்களுக்கு எங்கடா எரியுது? நாங்கள் என்ன ஆத்து மல்ல கொள்ளையடிச்சோமா, கனிமூலத்தை கொள்ளையடிச்சோமா, மலையை வெட்டி விற்றோமா, இல்லை எங்கேயாவது நகையை திருடி விற்றோமா? என்ன பண்ணோம்? நாங்கள் எங்கள் சொந்த காசில் பதாக வைப்போம், ஃப்ளெக்ஸ் வைப்போம், நோட்டீஸ் அடிப்போம், சொல்லிப்போம், பலூன் விடுவோம், ஏன் ஹெலிகாப்டரில் கூட விளம்பரம் பண்ணுவோம். கபாலி படத்தில் பண்ண மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவில் கூட அடுத்த மாநாட்டுக்கு டைம் இல்லை, இல்லை மலேசியா ட்விட்டரில் போய் விளம்பரம் பண்ணியிருப்போம், ஈஃபில் டவரில் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நிலாவிலே வந்து நாம் தமிழர் மாநாடு, மாநாட்டுக்கு புரட்சி மாநாடு லைட் அடிச்சு வைப்போம், ட்ரோன் லைட் விடுவோம், என்ன பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பல பேருக்கு என்னன்னா, இந்த மாநாடு கூட்டம் கூடியதை விட இவ்வளவு கூட்டம் கூடியும் 234 வேட்பாளருக்கு வச்ச வாட்டர் பாட்டு திரும்பி வந்துருச்சா, அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எப்படிங்க திரும்பி வந்துச்சு? எனது கொண்டு போன உண்டியல் கூட வசூல் பண்ண குடத்துல 11 லட்சம் வசூலாயிருக்கா. ஒரு கட்சியின் மாநாட்டுக்கு வந்தவன் காசு கொடுத்து கூட்டு வருவாங்க. குவாட்டரு, கோழி பிரியாணி, டிஃபன் பாக்ஸ்குள்ள பிரியாணி, மாசா, பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு, மிச்சர், பை போட்டு கடலை மிட்டாய், கோயில்பட்டி சுப்பையத்தவர் கடலை மிட்டாய் எல்லாம் போட்டு வச்சு பை போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி எதுவுமே செய்யாம வந்திருந்தவர்கள் 1000 ரூபா, 10,000 ரூபா, டாலரு, ரிங்கெட்டு எல்லாத்தையும் குடமா உண்டியல ஏந்தபோது அந்த உண்டியலுக்குள்ள மட்டும் 11.5 லட்சம் ரூபா, வெளிநாட்டு கரன்சி மட்டும் ஒரு 50,000 ரூபா மதிப்புல அப்படி போட்டிருக்காங்க. இது எந்த கட்சி நடக்கும்? கொடுத்து விட்ட ஒருத்தர் குடத்தை கொடுத்துறாரு, எல்லாரும் போட்டு 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 போட்டு. மற்ற கட்சியாக இருந்தால் குடம் அங்கிட்டு போய் வரவே வராது. கொடுத்த குடங்க வெளியே வருது, குடம் நிறைஞ்சு வருது. குடம் நிறைய அன்பை கொட்டுறாங்க, அன்பை போல இனமாகவும் பணமாகவும் கொட்டுறாங்க. அது பல பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கு. திரளுது என்று போட்டால் 1,20,00,000 ரூபாய் இன்றைக்கு வரைக்கும் வசூலாயிருக்கிறது. எப்படி மாநாடு நடத்துங்க? இப்படித்தான் நடத்தணும். தமிழ் தேசிய முதலாளிகள், கொடையாளர்கள் கூப்பிட்டு கொடுத்தாங்க. நிறைய எதிர்பார்த்த வரல, எதிர்பார்க்க இடத்துல நிறைய வந்துச்சு, கொடுத்தாங்க. அன்பர்கள் நண்பர்கள் நல்லா நீங்க வளர்ந்து வரணுங்கிற அடிப்படையில் கொடுத்தாங்க.